ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செம்மையான வைரஸ் கொண்டு வந்திருக்க சிம்பிள் வைரஸ் தான். எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைன்ஸ் 1 லைன்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் பெருசாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணியே பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குல்ல. ஓகே, இன்றைக்கி வைரஸ்க்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 வைரஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வைரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சி ப்ரோக்ராம் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன், கமாண்ட் டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். எதை டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, லோக்கல் டிஸ்கில் வின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு அப்படின்னா அது கமாண்ட் கொடுத்துருக்கேன். கமாண்ட் கொடுத்தா மட்டும் போதுமா, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மினிமேக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி நியூ போங்க. நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நேம் கொடுக்க வேணாம். ஓகே, டெலீட் பண்ணலாம். டிஎல். ஓகே, டெலீட் பண்ணலாம். பட் எந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணலாம். ஆனால் சியை மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா சியில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஏன்னா ஒன்று நீங்கள் தெரியாமல் டெலீட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்து கரப்ட் ஆகிடும். ஸோ சி ஃபோல்டரை மட்டும் எப்பவுமே டெலீட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சியை மட்டும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணாதீங்க. வேறு எதனா போட்டுக்கோங்க, இஎஃப்ஜி சம்திங். அந்த சி ஃபோல்டரை தவிர மீதி எல்லாம் இல்லாமல் இருக்கிற ஃபோல்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஃப்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, கமாண்டை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ நான் ஓப்பன் பண்ணுறேன். எஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சேவ் பண்ணியிருக்கேன். அதில் வின் ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எரர் குருன்னு ஒரு ஃபைல் இருக்குது. எனக்கு என்னென்னா இதில் எரர் குரு மட்டும்தான் டெலிட் ஆகணும், வேறு எதுவுமே டெலிட் ஆகக்கூடாது. அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக டெலிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, வின் எழுதிக்கிட்டேன். ஓகே, star.star/ ஓகே, இப்போ வந்து நம்ம கமாண்டை ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே லைனில் தான் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, இந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து Qன்னு போடுங்க, Q ஃபார் குவைட். சேவஸ் கொடுத்துக்குங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த நேமில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு நேம் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து டாட் வச்சு B18 போடுங்க. ஏன்னா அப்போ தான் ஃபைல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வேறு நேமில் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. யூசர் நேம் மட்டும் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா EGன்னு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டில் B18 கொடுத்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து லாஸ்ட்டில் B18 கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், ஃபைல் ஐக்கான் பார்த்தீங்களா. ஆனால் இது நம்ம இதேமாரியே வச்சுருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து வைரஸ் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு ஃபோல்டருமே இந்த மாதிரி இருக்காதுல்ல. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சவங்க. இதை வந்து நம்ம ஒரு அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி மாற்றிக்கலாம். என்னென்னு மாற்றலாம். ஓகே, உங்கள்கிட்ட எதனா ஒரு கேமோ இல்லை எதனா ஒன்று இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டெப்அப் ஃபோல்டரு டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டெப்அப் ஃபோல்டர் தான் டெலீட் பண்ணணும், இல்லை எந்த ஃபோல்டர் வேணாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதே நேமை இந்த வைரஸ்க்கு கொடுத்துருக்குங்க. ரீநேம் பண்ணி ஸ்டெப்அப்னு இதை கொடுத்துக்கிறேன். இதை அப்படி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபோல்டர் எல்லோரும் ஓப்பன் பண்ணி போவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதில் ஸ்டெப்அப்னு இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் அனுப்பிச்சு ஃபன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. சின்னதாக ஒரு பாப்பப் வந்து போச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். அந்த வின் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் மட்டும் டெலீட் ஆகும். இல்லை எனக்கு இதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டெலீட் ஆகக்கூடாது, எனக்கு அது ஃபோல்டர் ஃபுல்லாகவே டெலீட் ஆகும்னா அதுக்கும் ஒரு வைரஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணிடும். கிட்டத்தட்ட ஃபார்மேட் மாதிரி தான். நான் எஃப்ஐ தான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எதனா ஃபோல்டர் உங்களுக்கு என்ன ஃபோல்டர் டெலீட் பண்ணணுமோ ஃபார்மேட் பண்ணணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் எஃப்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் RD/S/Qன்னு கொடுத்துருக்கேன். RD மீன்ஸ் ட்ரைவ், S மீன்ஸ் சிஸ்டம், Q மீன்ஸ் குவைட். அது என்ன ஃபோல்டர் நீங்கள் என்ன லோக்கல் டிஸ்கை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்கை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எஃப்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து அந்த வைரஸ் கமாண்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். RD drive/S/Q. உங்களுக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ உங்களுக்கு என்ன டிஸ்க் வேணுமோ அந்த டிஸ்க் நேம் போட்டுக்கோங்க. CDEFG அது மாதிரி சம்திங் இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே சேவஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ போட்டுக்கலாம்.
நான் இதை வந்து ரீட் மீன் போடுறேன். ஏன் ரீட் மீன் போடுறேன்னா அதுக்கும் காரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் BAT மட்டும் மறந்துடாதீங்க, அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரீட் மீன் இருக்குது. ரீட் மீன் எதுக்கு நான் ரீட் மீன் போடுறேன்னா, இப்போ ஒரு ஸ்டெப்பர் ஃபோல்டர்னால் அதில் ரீட் மீன் இருக்கும். அந்த ரீட் மீனை கிளிக் பண்ணிங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லா ப்ரொசீஜரும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் இதை கிளிக் பண்ணுவாங்களான்னா கிளிக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதோட ஐக்கான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக சேஞ்ச் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. இல்லைனா அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போகலாம். சேஞ்ச் ஐக்கான் ஓகே கொடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கானில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ஐடியாக்காக நான் டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டுக்கோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கோ அந்த ஐடியாஸில் நீங்கள் போட்டுங்க. நான் டெக்ஸ்ட் ஃபைல் ஐக்கானை கொடுத்து ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரியே மாறிடுச்சு. இப்போது அதை கிளிக் பண்ணுவாங்க, ஏன்னா இப்போ அதை சேஞ்ச் பண்ணிவிடும் ஐக்கான். ஸோ ஈஸியாக கிளிக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி அந்த ஸ்டெப்பர் ஃபோல்டர்லேயே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட்மி எல்லாரும் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ரீட்மியை கிளிக் பண்ணுவாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்பப் வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வந்து போச்சு, அவ்வளோதான். எல்லாமே வித்தின் செகண்டில் டெலீட் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு வார்னிங்குமே தராது, இதேமாதிரி டெலிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. டெலிட் ஆனதே ஃபஸ்ட்டு தெரியாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். பாப்பப் வந்துட்டு போகும், ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தா எல்லாமே டெலிட் ஆகிருக்கும். ஸோ இது செமையான வைரஸ் தானே. ஓகே, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்லைன் வைரஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸில் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான், சி ப்ரோக்ராம் தான். எக்கோ ஸ்டார்ட் கோ டு ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணணும்னா எக்கோ ஆகும், அந்த பாப்பப் வந்து க்ரியேட் ஆகும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும், திருப்பி கோ டு கொடுத்துருக்கும்ல, அதனால ஸ்டார்ட்டுக்கே திருப்பி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு போகும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அதை லூப் மாதிரி லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு நியூ இது க்ரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பட் ஆனால் இது நான் டெஸ்ட் பண்ணால் என்னோடய கம்ப்யூட்டர் கண்டிப்பாக ஹேங் ஆகிடும். பட் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாதிலே வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேங் ஆகிடும் கம்ப்யூட்டர். ஓகே, இதில் சின்னதாக ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரு கோலன் பட்டி போட்டுக்கலாம். இதில் வந்து ஸ்டார்ட் எடுத்துடலாம். இங்கே ஏ போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி பண்ண வேணாம், நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். நான் எதுக்குன்னா இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஹேங் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நான் இது மாதிரி பண்ணுறேன். வேணால் நீங்களும் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் லைன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாப்பப் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாகவே பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவே பாப்பப் வர மாதிரி. சேவஸ் கொடுத்து இதை பேட்டில் போட்டுங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஐக்கானையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஐக்கான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு தானே காமிக்க போகிறேன். ஸோ அதனால் அப்படியே கொடுத்துக்கிறேன். பாப்பப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கமாண்ட் லைன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் நிறைய. பட்டு நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் டாஸ்க் மேனேஜ். சப்போஸ் ஓவராக ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் டப்புன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது, கட் ஆகிடும். திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்தே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆக போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு, நிறைய க்ரியேட் ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இமெயில் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் சரியாகும். பட் இது டேமேஜெல்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நார்மலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவே சரியாகிடும். பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி. நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஹாய் கைஸ், இப்போ தான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். நான் ஃபுல்லாகவே ஹேங் ஆகிடுச்சு. நல்லது, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால் சேவ் ஆகிடுச்சு. நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். ஓகே, இந்த பாப்பப் எப்படின்னு பார்த்துட்டோம். பட் ஆனால் கம்ப்யூட்டருக்கு எந்த டேமேஜ் ஆகாது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த எக்கோவை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து 4th ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து 30 செகண்டில் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆகிடும். இதில் வந்து LOLனு போட்டிருக்கேன், லாட் ஆஃப் லக்னு. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து மெசேஜாக உங்களுக்கு வரும். பட் ஆனால் இதை போட்டால் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து 30 செகண்டில் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ஏன்னா திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்தே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு திருப்பி எல்லாத்தையும் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணி. ஏன்னா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போகிறேன். இல்லை வேறு எதனா உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள்.